வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசோட பேசுகிறேன். பல மாதங்கள் மேபி வருஷம் கூட ஆயிருக்கலாம் வீடியோ போட்டு. ஸோ முன்னாடி போட்டு சொன்ன மாதிரியே ஜஸ்ட் லைக் தட்டு எல்லா வீடியோவுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நம்மதில் வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனலில் எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். ட்ராக்கிங் மற்றபடி தான் புது விஷயம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ஒர்த்துட்டா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வரும். மற்றபடி எஸ் நிறைய அப்டேட் இருக்குது, நிறைய ட்ராக்கிங் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் விட இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் தான் நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், ஏஐ தான் எல்லாமே. எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துருச்சு. கூகுள் ஆச்சு வேறு லெவலில் அவன் ஏஐ புஷ் பண்ணிகிட்ருக்கான். நார்மல் சர்ச் கேம்பெயின்லலாம் தொடக்கூட விட மாட்டேன்றான். அது இந்தியாவில் எஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் யூஎஸில் வேறு லெவலில் எஃபெக்ட் ஆகிருக்கு. சர்ச் கேம்பெயினே நம்ம கண்ட்ரோலில் வீட்டில் அவன் வேறு லெவலில் ஏஐன்னு ஃபுல்லாகவே புஷ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் ஏன் பண்ணுறான், இதுக்காக பண்ணுறான்னு கொஞ்சமாக கெஸ் பண்ண முடியுது. பட் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ இப்போ ஏஐ தான். இப்போ எல்லாருமே சர்ச் இன்ஜினும் ஃபுல்லாக ஏஐ ரிலேட்டடாக தான் எல்லாமே இதை ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு நம்ம ஏஐயில் நம்ம வெப்சைட்டை கொண்டு வர்றது அதெல்லாம் எஸ்இஓ சைடு. அது எப்படி கவர் பண்ணுறது, அது எப்படி நம்மளுமே ஏஐ சர்ச் இன்ஜினில் வர்றது அப்படின்றதுமே ஒரு டுட்டோரியலாக பார்க்கலாம். அதுக்கும் ஒரு சில டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் ஃபுல்லி கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான். கூகுள் அனாலிட்டிக்ஸை தவிர்த்து வேறு எங்கேயுமே நம்ம போகிறது இல்லை. ஒன்லி கூகுள் அனாலிட்டிக்ஸ் தான். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளோட வெப்சைட் ஏஐயில் யாராச்சும் சர்ச் பண்ணும்போது ஏஐயில் அதாவது ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது ஏஐ சாட்பாட், சாட்ஜிபிடி, ஜெமினி அதெல்லாம் சர்ச் பண்ணும்போது ஏதாவது கேள்வி கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு சர்பந்திர நம்ம வெப்சைட் வந்துருச்சுன்னா அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அவங்க எதாவது ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த ஏஐ சாட்பாட்டில் ஏதாச்சும் ஒரு இதில் நம்ம ரிசல்ட்ஸ் வருதா, அந்த ரிசல்ட்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறது, எந்தெந்த ஏஐலலாம் நம்ம வெப்சைட் வந்திருக்கு, என்ன கீவேர்டுக்கு வந்திருக்குன்னு தெரியாது, என்ன ப்ராம்ப்ட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியாது. பட் நம்ம ஏஐயில் இருக்கோமா அப்படின்றத அனாலிட்டிக்ஸில் தனியாக ட்ராக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, ஸோ இப்போ தான் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் விபி ஹாலிடேஸ் ட்ரிப்ஸ். ஸோ விபி ஹாலிடேஸ் ட்ரிப்ஸ் தான் இந்த வீடியோவுக்கு நான் கேட்டேன். இந்த மாதிரி ஏன்னா அங்கே தான் டேட்டா இருக்குது, உங்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ட்ராவல்ஸ் அண்ட் டூர் பேக்கேஜஸ், அதுக்கப்புறமா வீசா சர்வீசஸ், எந்த நாட்டுக்கான விசாவுமே அவங்க எடுத்து தருவாங்க. பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாமே எடுத்து தருவாங்க. நம்ம சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் அவங்க ஆஃபீஸும் இருக்குது. ஸோ நீங்கள் போகலாம். நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோட வெப்சைட் தரேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வீசா ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை வீசா குயிக்காக வேணும் அப்படின்னா அவங்க இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் கூகுள் அனாலிட்டிக்ஸ், இதான் விபி ஹாலிடேஸோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் லாஸ்ட் 3 டேஸு டிராஃபிக் எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே ஏஐ எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸ்ப்ளோரில் நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்படி இது பண்ணுறது, சர்ச் ப்ளேஸில் போய்ட்டு பிளாங்க் ரிப்போர்ட்ஸ் அது கொடுத்துக்கோங்க. ரொம்ப டைம் ஆகுது எனக்கு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் மியூசிக் இன்னும் இது ஆட் ஆக மாட்டேங்குது, கணக்கு தான் தெரியல.
டைமென்ஷன்ஸ் போய்ட்டு செக்மெண்ட்ஸில் தேடிட்டு இருக்கேன். ஓகே, டைமென்ஷனில் போயிட்டு செக்ஷன் சோர்சஸ் கன்ஃபார்ம் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸில் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட இஎன்ஜிஏ, அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரேட்டு, இது எல்லாமே வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட் ரேட்டு, ஆக்டிவ் யூசர்ஸு உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செக்ஷன் சோர்ஸு, அப்புறம் ஆக்டிவ் யூசர்ஸு, அதுக்கப்புறமா அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரேட்டு என்ன இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கூகுளு, டேரக்டு, பிங்கு, சாட்ஜிபிடியில் வந்திருக்காங்க ஒன்று, டக்கோடக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு சாட்ஜிபிடி இதை மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணணும், அதை மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படி இன்னும் வேணும் அப்படின்னா ஸோ அதை மட்டும் எடுக்கிறதுக்கான இது வந்து நான் இப்போ என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த ஏஐ இன்ஜின் அப்படின்னு நான் வைக்கிறேன். இதுக்கு பேர் உங்கள் இஷ்டம். நீங்கள் ஏஐ சாட்பாட் என்ன வேணால் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இங்கே வந்து செக்ஷன் ஷோஸு, ஏன்னா செக்ஷன் ஷோஸ் இது தான். நீங்கள் இந்த ஆக்டிவ் யூசர்ஸ் பற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து வராது சாட்பாட். அதெல்லாம் செக்ஷன் ஷோஸஸ் தான் சாட்பாட். ஓகே, செக்ஷன் ஷோஸு. மேட்ச் டைப் வந்து மேட்சஸ் ரெஜிக்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் தான் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கிற எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டு வச்சுருக்கிறது. ஸோ இங்கே வந்து இதை கொடுத்துட்டு அப்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி மட்டும் இருக்குது. இல்லை சாட்ஜிபிடி ஏன்னா மற்றது எல்லாமே ஃபில்டர் ஆகிடுச்சு, சாட்ஜிபிடி மட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இவங்களோட ரிப்போர்ட் வந்து ஒரு லாஸ்ட் 30 days ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரெப்ளிசிட்டி அதுலேயும் வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஏஐயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐயில் உங்கள் ப்ரெசன்ஸு, அப்போ வந்து என்ன ஆகும்னா இதெல்லாம் கீழே 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 வந்துடும், போக 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 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் 30 days வந்து 2 ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ்ன்றவங்க வந்து நார்மல் யூசர்ஸ் இல்லை, ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்றவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக தேடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் ஆக்டிவ் யூசர்ஸ். நீங்கள் வந்து நார்மல் யூசர்ஸும் இங்கே வேணும்னா வச்சுக்கலாம். இங்கே இருக்க பாருங்கள், நார்மல் யூசர்ஸ், நியூ யூசர்ஸ் இருக்குது, டோட்டல் யூசர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே நம்மக்கிட்ட தான், நம்மளுக்கு தேவையானது என்னென்னமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அதில் வேறு என்னென்ன மெட்ரிக்ஸ் வேணுமோ அந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த டோட்டல் யூசர்ஸ், நியூ யூசர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, ஆக்டிவ் யூசர்ஸ் தான் தேவை. ஏன்னா அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஆக்டிவாக எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்கன்றது தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட். ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இதை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷனில் நீங்கள் இப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்ஜின். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இதுவாயிடுச்சு. ஓகேவா? செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து வேறு இன்னும் ஒரு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்றதும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போது வந்து இந்த லீட் அக்யூசியேஷன், டிராஃபிக் அக்யூசியேஷன், ஸோ இது எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி இங்கே எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து போனோம்னா லைப்ரரி, நியூ ரிப்போர்ட், நியூ டீட்டெயில்டு ரிப்போர்ட் போகணும். நியூ டீட்டெயில்டு ரிப்போர்ட் போயிட்டு இங்கே வந்து டிராஃபிக் அக்யூசியேஷன் இருக்கும். இந்த டிராஃபிக் அக்யூசியேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது இங்கே வந்துச்சு டிராஃபிக் அக்யூசியேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து டைமென்ஷன் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, சூப்பர். இது லைன் சார்ட்டு இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ இங்கே வந்து செஷன் சோர்ஸு, அதே மாதிரி இங்கே செஷன் சோர்ஸை ஃபில்டர் பண்ணோம். மேட்ச் ரெஜிக்ஸ், டைமென்ஷன் வேல்யூ, ஓகே. ஸோ இங்கே வந்து
இந்த மேட்ச் ரெசிக்ஸ் வந்து இது வச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நான் வேஸ்ட் தான். ஓகே, பட் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சேனல் குரூப் வந்து அன்அசைன்டு அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்ம இது வந்து ப்ரைமரி சேனல் குரூப்பில் வரல, அதனால அது அன்அசைன்டு இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து சேவ் ரிப்போர்ட் நேம் வந்து ஏஐ chat இது AI engine. ஓகே, சேவ். அவ்வளோதான், AI engine சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இதை நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா AI engine வந்து சேவ் ஆயிடுச்சு. இதுக்கு டேட்டா வர 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 நம்மளுக்கு வந்து இது வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ AI engine வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னென்னா சேனல் குரூப் வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சேனல் குரூப் வந்து செட் பண்ணும்போது வந்து அங்கே அன்அசைன்டுன்னு வந்துச்சு இல்லையா, அந்த அன்அசைன்டு அப்படின்றது வந்து இங்கே நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும். இங்கே AI engine AI engine இங்கே இருக்கு. AI engine எங்கே வைக்கலாம்? இப்போதைக்கு வந்து நம்ம எதுக்குள்ளே போக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிஸ்னஸ் சப்ஜெக்டிவில் வந்து ஜென்ரேட் லீட்ஸில் வந்து AI engine வச்சு விட்ருவோமா? ஸோ இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் அனாலிட்டிக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது வரும். நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு இது வருது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் லீட்ஸில் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். பட் பார்ப்போம் எங்கே வருது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எடிட் AI engine. ஸோ இந்த AI engine வந்து இங்கே கொண்டு வரலாம். லேண்டிங் பேஜ் கீழே கொண்டு வரலாம். ஸோ AI engine இங்கே கொண்டு வந்தாச்சு. இது வருதா என்னன்னு தெரியல, லூஸு. AI engine. ஓகே, ஸோ AI engine வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சொதப்புமா, அதனால தான் நீ கொஞ்சம் தப்பாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ரெஃபரல் வந்துருச்சு. இது ஏன் என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ரெஃபரல் வந்துருச்சா. இப்போ இன்னொரு மெத்தட். ஸோ இதெல்லாமே வந்து சாட் பாட்டு கீட் பாட்லாம் வரணும். அதுக்காக வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இப்போ வந்து அட்மின். இது வந்து என்ன இன்ஜின் நம்மளுக்கு தெரியணும்ல, அது நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா டிஸ்பிளே, அட்மின் போய்ட்டு டேட்டா டிஸ்பிளே, சேனல் குரூப்ஸ், create new channel group, add a new channel, channel name வந்து AI engine, conditional formatting, source, match regis. ஓகே, இது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸு அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு. இதை கூட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அவங்க காசு தந்தாங்கன்னா காசு வாங்குவாங்க. தரமாட்டாங்க என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரலுக்கு கீழே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரெஃபரல் கீழே எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரெஃபரலில் மாறிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ரெஃபரலுக்கு மேலே கொண்டு போகணும். அதுக்கு ரீஆர்டர். இந்த AI engine வந்து ரெஃபரலுக்கு மேலே அப்படி அழகாக தூக்கிட்டு வந்துடணும். அஃபிலியேட் வந்து
வராது. ஏன்னா அஃபிலியேட்டுன்றது வந்து அது மூலமாக வந்து இது பண்ணுறது, அப்புறம் அந்த அஃபிலியேட் கொடுக்குறதுல வந்து பெரிய இது கிடையாது. ஸோ ரெஃபரலுக்கு மேலே ஏஐ இன்ஜின் இருக்குது. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் குரூப் நான் தான் ரெடி பண்ணுறேன். அப்புறம் ஓகே ஒன் செக் பண்ணு. ஓகே ஏஐ இன்ஜின் சேவ் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது ப்ரைமரி குரூப்பு. ஸோ ஏஐ இன்ஜின் ஸோ ஜஸ்ட் ஏஐ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஏஐ இன்ஜின் அது மூலமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஐத்திட்டு செஷன் ஓகே சோர்ஸ்னு பண்ணணுமா? ஸோ செஷன் சோர்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்துடும் பெர்ப்ளிசிட்டி ChatGPT. எஸ் ஸோ சிம்பிள். எப்படி மிரட்டுறோமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் மக்களே எப்படி வந்து ஏஐ இன்ஜினை வந்து நம்மளோட இதில் எடுத்துக்கிட்டு வர்றது அப்படின்றது. ஸோ இப்போ இதுவே வந்து டிஃபால்ட் சேனல் குரூப், ப்ரைமரி சேனல் குரூப் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் செஷன் சோர்ஸ் இங்கே பாருங்கள் செஷனே ஏஐ இன்ஜின். ஸோ நம்ம செஷன் சோர்ஸ் அண்ட் மீடியம் சும்மா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெர்ப்ளிசிட்டி ரெஃபரல் நாட் செட், ChatGPT நாட் செட்டுன்னு வந்துடும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி வந்து வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஏஐ இன்ஜின் வச்சு வரணும். ஸோ ஏஐ இன்ஜின் வந்துச்சு ஃபில்ட்ரு. பட் இதுவே வந்து செக்ஷன் பை ஏஐ இன்ஜின் போட்டிங்கன்னா இது ஏஐ இன்ஜின். இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசர்ஸ் செக்ஷன் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஏஐ இன்ஜினா என்ன இதுன்னு காட்டிடும். ஃபஸ்ட்டு யூசர் சோர்ஸுமே இதுதான். ஸோ அழகாக பார்த்துங்க ஏஐ இன்ஜினில் பெர்ப்ளிசிட்டி இதெல்லாம் வந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு சில டுட்டோரியல் இருக்குது. அதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல் தான். ஸோ அதுவுமே வந்து நம்ம வீடியோ சேனலில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பர்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி. அப்புறம் மறக்காமல் விசா ரிலேட்டடான விசா அப்ளிகேஷன் இல்லை விசா அப்ளிகேஷனில் ஏதாச்சும் எரர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும். அதை இது பண்ணணும்னா கண்டிப்பாக பிபி ஹாலிடேஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட வெப்சைட் யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே சமயம் இந்த ஏஐ சாட்பாட்டு அந்த மாதிரி ஏஐ இன்ஜின்லாம் இப்படி பிரித்து எடுக்கிறது அதுவுமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கமெண்டு அதாவது இதுவுமே நான் வந்து உங்களுக்கு இது வீடியோ டிஸ்கிரிப்ஷனாக போட்டுருவேன். நன்றி 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 நன்றி. நமஸ்கார். வாழ்க தமிழ், வாழ்க இங்கிலீஷ். நன்றி.